ஏசப்பா, அற்பமான என்னையும் வேதத்தேரிய பயன்படுத்தியதற்கு நன்றி. யாத்ராகமம் அதிகாரம் 15. கேள்வி 1. கர்த்தரை புகழ்ந்து பாட்டு பாடினவர்கள் யார்? விடை: மோசே, இஸ்ரவேல் புத்திரர். யாத்ராகமம் 15:1. கேள்வி 2. கர்த்தர் எவ்வாறு வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள்? விடை: மகிமையாய். யாத்ராகமம் 15:1. கேள்வி 3. கர்த்தர் எவற்றை கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள்? குதிரை, குதிரை வீரன். யாத்ராகமம் 15:1. கேள்வி 4. கர்த்தர் என் பலனும் என் டேஷ், அவர் எனக்கு டேஷ். விடைகள்: கீதமுமானவர், ரட்சிப்புமானவர். யாத்ராகமம் 15:2. கேள்வி 5. கர்த்தருக்கு எதை ஆயத்தம் பண்ணுவேன் என்று பாடினார்கள்? விடை: வாசஸ்தலம். யாத்ராகமம் 15:2. கேள்வி 6. கர்த்தர் எவைகளை சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் என்று பாடினர்? விடை: பார்வோனின் ரதங்கள், சேனைகள். யாத்ராகமம் 15:4. கேள்வி 7. பார்வோனின் பிரதான அதிபதிகள் எதில் அமிழ்ந்து போனார்கள்? விடை: சிவந்த சமுத்திரத்தில். யாத்ராகமம் 15:4. கேள்வி 8. பார்வோனின் சேனைகளை எது மூடிக்கொண்டது? விடை: ஆழி. யாத்ராகமம் 15:5. கேள்வி 9. பார்வோனின் சேனைகள் எதை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள்? விடை: கல். யாத்ராகமம் 15:5. கேள்வி 10. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் டேஷ் சிறந்திருக்கிறது. விடை: மகத்துவம். யாத்ராகமம் 15:6. கேள்வி 11. கர்த்தருடைய வலது கரம் யாரை நொறுக்கிவிட்டது? விடை: பகைஞனை. யாத்ராகமம் 15:6. கேள்வி 12. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்களை எதினாலே நிர்மூலமாக்கினார்? விடை: அவரது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே. யாத்ராகமம் 15:7. கேள்வி 13. கர்த்தருடைய கோபாக்கினி அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களை எதை போல பட்சித்தது? விடை: தாளடி. யாத்ராகமம் 15:7. கேள்வி 14. எதினால் ஜலம் குவிந்து நின்றது? விடை: கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால். யாத்ராகமம் 15:8. கேள்வி 15. எது குவியலாக நிமிர்ந்து நின்றது? விடை: வெள்ளம். யாத்ராகமம் 15:8. கேள்வி 16. ஆழமான ஜலம் என்னவாயிற்று? விடை: நடுக்கடலிலே உறைந்து போயிற்று.
யாத்ராகமம் 15:8. கேள்வி எண் 17. கொள்ளையாடி பங்கிடுவேன், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொன்னவன் யார்? விடை பகைஞன். யாத்ராகமம் 15:9. கேள்வி எண் 18. பகைஞர் திரளான தண்ணீர்களில் எதை போல அமிழ்ந்து போனார்கள்? விடை ஈயம். யாத்ராகமம் 15:10. கேள்வி எண் 19. எது பகைஞரை விழுங்கி போட்டது? விடை பூமி. யாத்ராகமம் 15:12. கேள்வி 20. கர்த்தர் மீட்டுக் கொண்ட தன் ஜனங்களை எதினாலே அழைத்து வந்தார்? விடை தமது கிருபையினாலே. யாத்ராகமம் 15:13. கேள்வி 21. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக இஸ்ரவேலரை எதினால் வழிநடத்தினார்? விடை தமது பலத்தினால். யாத்ராகமம் 15:13. கேள்வி 22. பெலிஸ்தியாவின் குடிகளை எது பிடிக்கும்? விடை திகில். யாத்ராகமம் 15:14. கேள்வி 23. எதின் பிரபுக்கள் கலங்குவார்கள்? விடை ஏதோம். யாத்ராகமம் 15:15. கேள்வி 24. மோவாபின் பராக்கிரமசாலிகளை எது பிடிக்கும்? விடை நடுக்கம். யாத்ராகமம் 15:15. கேள்வி 25. எதின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள்? விடை கானான். யாத்ராகமம் 15:15. கேள்வி 26. கர்த்தர் மீட்ட ஜனங்கள் கடந்து போகும் வரையும் கானானின் குடிகள் எதினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள்? விடை கர்த்தருடைய புயத்தின் மகத்துவத்தினால். யாத்ராகமம் 15:16. கேள்வி 27. கர்த்தர் இஸ்ரவேலரை எங்கே நாட்டுவார்? விடை தம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் தம் கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும். யாத்ராகமம் 15:17. கேள்வி 28. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் என்ன பண்ணுவார்? விடை ராஜரீகம். யாத்ராகமம் 15:18. கேள்வி 29. பார்வோனின் குதிரைகள் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் எங்கே பிரவேசித்தது? விடை சமுத்திரத்தில். யாத்ராகமம் 15:19. கேள்வி 30. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே எதிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள்? விடை வெட்டாந்தரையிலே. யாத்ராகமம் 15:19. கேள்வி 31. ஆரோனின் சகோதரி யார்? விடை மிரியாம். யாத்ராகமம் 15:20. கேள்வி 32. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் யார்?
விடை தீர்க்கதரிசி. யாத்ராகமம் 15:20. கேள்வி 33. மிரியாம் தன் கையிலே எதை எடுத்துக்கொண்டாள்? விடை தம்புரு. யாத்ராகமம் 15:20. கேள்வி 34. சகல ஸ்திரீகளும் எவைகளோடு மிரியாமுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள்? விடை தம்புருகள், நடனம். யாத்ராகமம் 15:20. கேள்வி 35. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பிரதிவதனமாக பாடினவள் யார்? விடை மிரியாம். யாத்ராகமம் 15:21. கேள்வி 36. இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினவர் யார்? விடை மோசே. யாத்ராகமம் 15:22. கேள்வி 37. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள்? விடை சூர் வனாந்தரம். யாத்ராகமம் 15:22. கேள்வி 38. தண்ணீர் கசப்பா இருந்ததினால் இஸ்ரவேலரால் அதை குடிக்க கூடாது இருந்த இடத்துக்கு என்ன பெயரிடப்பட்டது? விடை மாரா. யாத்ராகமம் 15:23. கேள்வி 39. ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள்? விடை மோசே. யாத்ராகமம் 15:24. கேள்வி எண் 40. மோசே தனக்கு கர்த்தர் காண்பித்த எதை எடுத்து தண்ணீரில் போட்டார்? விடை ஒரு மரத்தை. யாத்ராகமம் 15:25. கேள்வி 41. மரத்தை போட்டவுடனே தண்ணீர் என்னவாயிற்று? விடை மதுரமான தண்ணீர் ஆயிற்று. யாத்ராகமம் 15:25. கேள்வி 42. கர்த்தர் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நமக்கு வரப்பண்ணாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? விடை கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 15:26. கேள்வி 43. நானே உன் டேஷ் கர்த்தர். விடை பரிகாரி ஆகிய. யாத்ராகமம் 15:26. கேள்வி 44. ஏலிமிலே எவை இருந்தன? விடை 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள். யாத்ராகமம் 15:27. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.